அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்கள், இது வந்து புகாரியில் 2-3 நம்பர் சொல்கிறேன். 1287 ஒன்று, 1288 ஒன்று, 1289 ஒன்று. இந்த ஹதீஸெல்லாம் எடுத்துக்கிறோங்க. இப்போ 88 எடுங்க. என்ன எடுத்துக்கணும்னா, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஒரு செய்தி ஆயிஷா நாயிட்ட சொல்லப்படுது. உமர் அப்படி மறுத்துட்டார். எது, அந்த அம்மா சொன்னதை ஏற்றுக்கிற மாட்டேன்றாரு. உமர் சொன்னது ஆயிஷா நாய் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. இது உமர் அவர்கள் வந்து குர்ஆனுக்கு மாத்தம்னு சொல்லி ஒரு ஃபாத்திமா பின்த் கைஸ் அறிவித்த ஹதீஸை வந்து ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டாங்க. உமர் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னல் மையித்த லையோ அஸ்தபு பி புக்காய் அகலிஹி. ஒருத்தர் மையத்து இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஆள் இறந்துட்டார்னு வைங்க, இறந்துட்டாங்கன்னு சொன்னால் என்ன பாருங்க, அதாவது இன்னல்லாக, அதாவது அந்த அதுக்கு முந்தின ஹதீஸில் இருந்து வர்றான். இந்த வாசகம் தான். இந்த வாசகம் தான் இந்த மேலே இருக்குல்ல, இந்த வாசகம். இந்த வாசகத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? இன்னல் மையித்த, ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாங்க. உமர் அவர் சொந்த கருத்தாக சொல்லலை. எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு மையத்து இருக்குது, ஒரு ஜனாசா. அந்த ஜனாசா வந்து அஸ்தபு, ஜனாசா வேதனை செய்யப்படும். பி பாலி புக்காய் அகலிஹி அழகி, அந்த குடும்பத்தார் அதற்காக அழுகுறாங்கல்ல, அழுதா மையத்துக்கு வேதனை. ஒரு ஜனாசா கிடக்குது, சுற்றி இருக்கிறவங்களாம் அழுகுறாங்க, அழுதா யாருக்கு வேதனை? மையத்துக்கு வேதனை அப்படின்னு உமர் சொந்தமாக சொல்லலை, என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்கிறார். இந்த செய்தி என்ன செய்கிறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. இது 1287 வந்துடுது. அது 88 வருது. இந்த விஷயத்தை என்ன செய்கிறாங்க? உமர் மூத்தா போயிடுறார். மூத்தா போன உடனே உமர்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்னு அப்பாஸ் வந்து இதை சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? இந்த மாதிரி மூத்தா போன ஆளுக்கு முன்னாடி யாரும் அழுதாங்கன்னா அந்த ஜனாசாவுக்கு வேதனைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக உமர் சொன்னார் அப்படின்னு ஆயிஷா நாய்கிட்ட என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, இப்போ காலத்து ரஹிமல்லாஹு உமர். அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த முதல் வரல இருக்கு பாருங்க, ரஹிமல்லாஹு உமர். உமருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாங்க. உமர் நான் குறை சொல்கிறதுக்கெலாம் சொல்லலை, உமர் தான் சொன்னாருங்கிறீங்க. சரி, உமருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா ஹத்தஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவே இல்லை. என்ன சொல்லலை? இன்னல்லாஹ லா யஅதிபுல் மூமின பி புகாய் அஹ்லிஹி அலைஹி, குடும்பத்தார் அழுவுற காரணத்தினால ஒரு மூமினை அல்லாஹ் வேதனை செய்வான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை, சொல்லலை. வலாக்கின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்னா, இன்னல்லாஹ லா யஸீதுல் காஃபிர அதாபன், ஒரு காஃபிர் வந்து இருக்கான்ல, அவனுக்கு அதாபே அல்லாஹ் அதிகமாக்குவான். பி புகாய் அஹ்லிஹி அலைஹி, குடும்பத்தார் அழுவுற காரணத்தினால அவங்களுக்கு காஃபிர் அவன் வேதனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், அழுவுனோன்னு இன்னும் கொஞ்சம் வேதனை செய்யப்படுதுன்ற மாதிரி கருத்தை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு, ஆனாலும் என்ன செய்கிறான்னா, காலத்தை அவங்க சொல்கிறாங்க, ஹஸ்புக்குமுல் குர்ஆன், உங்களுக்கு எது போதும்? குர்ஆன் போதும். ஹஸ்புக்குமுல் குர்ஆன் என்ன போதும்? வலா தஸிரு வாசிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார். நீ அழுது அவரே தண்டிக்கணும். ஹதீஸில் என்ன வருதுன்னா, நான் மையத்துக்கு அது பாட்டு கிடக்குது, நான் உட்காந்துட்டு அழுகுறேன், நான் எனக்கு தண்டனை ஓகே, இந்த மையத்துக்கிட்ட ஏன்டா போய் அழுதுண்டு என்னையே தண்டிக்கிறதா ஹதீஸ் வந்தால் அது ஒரு ரீசன் இருக்குது. நான் அழுவுன்னு அவருக்கு ஏன் தண்டனை? இது குர்ஆனுக்கு கான்செப்ட் மாற்றமாக இருக்குங்கிறாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, வலா தஸிரு வாசிரத்தும் விஸ்ர உஹ்ரா, எந்த ஒரு சுமப்பவனும் அடுத்தவன் சுமையை சுமக்க மாட்டான். நான் அழுத சுமை அவன் ஏன் சுமக்கிறான்? மையத்தை எப்படி சுமக்கும்னா, மையத்துக்கு முன்னாடி நான் அழுகுறேன், நான் அழுதால் அது தப்பாக இருந்தால் அது எனக்கு தண்டனை கொடுக்கணும், தப்பாக இல்லாட்டி எல்லாம் விட்டுருவான், தப்புன்னு வச்சுக்கணும், தப்பாக இருந்தால் அவனே ஏன் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எதுக்குன்னு கேட்டால், அப்போ ஆயிஷா நாயகியே இப்போ சொன்னாங்க, ஆயிஷா நாயகி வந்து உமர் என்ன சாதாரண பலவீனமான அறிவிப்பாளரா? அப்போ உமர் அவர்கள் அல்லாஹ் பேசுகிறாங்கிற அளவுக்கு வலுவான ஒரு அறிவிப்பாளர். அவர் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாரு, சிலிப்பாய் உளர மாட்டார், எல்லாத்தையும் கரெக்டாக பேசுகிற ஆளுன்னு அந்த ஃபாத்திமா சொன்ன தப்பை கண்டுபிடிக்கிற அளவுக்கு விவரமான ஒரு ஆள் தான் அப்படின்னு பார்க்கல ஆயிஷா நாயகி. அவர் என்னவா இருந்துட்டு போகிறாரு,
அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் அவருக்கு. அவர் என்னத்தை வழங்கிட்டு சொன்னாரோ தெரியல. உங்கள் குரானுக்கு மாற்றமாக இருக்குது. உமர் சொன்னது என்னவா இருக்குது? ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்கிறாங்கன்னு வருது. அந்த கருத்தில் எந்த வயசு வந்தால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிட்டான், ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார், அவன் ஜெயிலுக்கு அவன் தான் பொறுப்பாளி. இந்த கருத்தில் நிறைய ஆயத்தை அவங்க சொன்ன ஒன்று சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இந்த கருத்துப்பட எவ்வளோ தஜர் வாசிரத்தின் விசரவுகுரான் இருக்குது. அல்லைசல் இன்சான் இல்லாமா சா, எந்த ஒரு மனிதனுக்கு அவன் உழைச்சது தான் அவனுக்கு இருக்கிறது. அன்ன சாயஹு சௌஃபயுரா, அவன் உழைப்பு தான் அந்த கண்டுபிடிறான். உமையாமல் மிஸ்கால தரத்தின் ஹைரையரா, ஏன் அணு அளவுக்கு செய்கிறான் அதைத்தான் அவன் தான் அடைவான், நான் செஞ்சது இன்னொருத்தன் அடைய முடியாது. இப்போ நிறைய இருக்குது. அவங்க ஒன்று எடுத்து காட்டுறாங்க. இந்த கருத்துப்பட குரான் முழுசும் இருக்குது. இதில் தான் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு மறுப்பாக நம்ம கொள்கை அமைஞ்சிருக்குது. எல்லாருடைய பாவத்தையும் இயேசு சுமந்துக்கிட்டாருங்கிறாங்க. அதுக்கு பதிலடி தான் இது சொல்லப்படுது. ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார். நம்ம பாவத்துக்காக இயேசு பலியானார், ஏன் பாவத்துக்கு அவர் என்ன பலியாகணும்? இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் அதுக்கு மாற்றமான கொள்கையை நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் கேட்பானே. இப்போ இந்த நீங்கள் மையத்துக்காக வேண்டி அவர் தண்டிக்கப்படுதுன்னா அப்போ ஈசா வந்து எங்களுக்காக என் பலியாக அது ஏன் தப்புங்கிறேன்னு கேட்பானே. அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியாத. அவனுக்காக நம்ம மாற்ற வேண்டியதில்லை. இப்போ பார்வை என்னன்னு கேட்டால், இவங்க ஆயிஷா நாயகி வந்து ஏன் இப்படி சொன்னாங்க? உமர்லானதான் அறிவிக்கிறார். அப்போ உமரை பார்த்தாங்களா மெசேஜை பார்த்தாங்களா? சனதை பார்த்தாங்களா மத்தனை பார்த்தாங்களா? மத்தனை தான் பார்க்குறாங்க. சனதுன்னா உமர் தான், ஒரு சனது தான் அதுக்கு. உமர் சொன்னால் அவ்வளோ ஆட்கள்லாம் தேவையில்லை, அவர் தான் சனது. அப்போ சனது யார்? உமர் தான் அறிவிப்பாளர். அப்போ உமருங்கிற அறிவிப்பாளரை பார்க்காம எதை பார்க்குறாங்க? அறிவித்தது என்ன மாற்றமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இதை சொன்னவுடனே இது இப்னு உமர் இருக்கார் பக்கத்தில். ஒல்லாஹி மாக்கால இப்னு உமர் இல்லானுமா செய்யா, வாப்பா பற்றி தானே பேசப்படுது. ஆயிஷா நாய் சொன்னோன்னே இப்போ இப்னு உமர் ஒன்றுமே பேசலை. வாப்பா சொன்னது தப்புன்னு சொல்லி ஆயிஷா நாய் சொல்கிறாங்க. எங்கள் வாப்பா சொன்னது தப்புமையான்னு அவரை அக்செப்ட் பண்ணுறாரு மகன். ஒல்லாஹி அல்லா மேலே ஆணையாக அதிலே வருது மாக்கால இப்னு உமர். முதல் வரியை பாருங்கள், மாக்கால இப்னு உமர் ரலியல்லாஹுமா செய்யா. இப்னு உமர் ஒன்றுமே பேசலை. உங்கள் தகப்பனார் சொன்னது தப்பு, குரானுக்கு மாற்றம்னு சொல்லிவிட்டாங்கல்ல. அப்போ அவர் என்ன செய்யணும்? எங்கள் வாப்பா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாண்டா சொன்னார். அவர் பேசாமல் இருந்துக்கிட்டார். பாயிண்ட் கரெக்டாக இருக்குது. குரானுக்கு அது மாற்றம் தான். அது மையத்துக்கு வந்து ஒருத்தன் அழுவுறதுனால மையத்துக்கு இப்படி தண்டிக்கப்படும். இந்த ஹதீஸு குரான் இப்போ இருக்கத்தான் செய்கிறது. புகார்லாம் இருக்குது இந்த ஹதீஸு. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க. ஆயிஷா நாயை சொல்லலன்னு வைங்க, சொல்லலைன்னா நீங்கள் அதை ஏற்றுக்குறீங்களா? அது எப்படி இஸ்லாமிய அடிப்படைக்கு வரும்? எவனை அழுதா எவனையும் தண்டிக்கணும். நம்ம அழுததுக்காக இங்கே அவனை தண்டி எப்படி நம்ம அறிவு ஏற்றுக்கிறத முதல்ல. அப்போ வந்து இது ஹதீஸ்ன்னு தான் இருக்குது. நிறைய அறிவிப்பாளர் நிறைய வருது இந்த ஹதீஸ். மையத்துக்கு வேதனை செய்யப்படுற ஹதீஸ்ன்னு இருக்குது. ஹதீஸ் கித்தாப்பில் ஒரு கித்தாப்பு கூட மிச்சம் இல்லை, அம்புட்லையும் இருக்குது இந்த ஹதீஸ். அவ்வளோ கித்தாப்பில் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கிற முடியுதா? ஏற்றுக்கிற முடியலை. ஏன் ஏற்றுக்கிற முடியலை? சனது முக்கியம் இல்லை. எது முக்கியம்? ஃபஸ்ட்டு விஷயம், செய்தி, கண்டென்ட் என்ன, அதில் உள்ள அந்த கருத்து என்ன, அதை பார்க்குறோம்.